வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா புதினா சாதம். நிறைய பேர் புதினா சாதம் பண்ணும்போது தேங்காய் போடுறாங்க. என்னோட சஜஷன் தேங்காய் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இதோட நல்ல ஸ்பைஸான உருளைக்கிழங்கு பூண்டு மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். புதினா மீடியம் சைஸ் பஞ்ச், அதாவது 2 நம்பர். பாயில்ட் ரைஸ் தேவையான அளவு. உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர். மீடியம் சைஸ் வெங்காயம் 1. இஞ்சி 1 துண்டு. பூண்டு 6 பல்லு. பச்சை மிளகாய் 4லேருந்து 6 நம்பர். காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர். மஞ்சத்தூள் சிறிதளவு. பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். கடுகு 1/4 டீஸ்பூன். கருவேப்பிலை தேவையான அளவு. புளி ஸ்மால் சைஸ். உப்பு தேவைக்கேற்ற. நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி இந்த புதினா சாதம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த புதினா வதக்கிட்டு அரைச்சி அதுக்கப்புறம் ரைஸோட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய், சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம். வெங்காயத்தோட அளவு அதிகமாக வேண்டாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி நீங்கள் ரஃபாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளி 2 இன்ச்சில் ஒரு சின்ன பட்டை மாதிரி சின்ன பீஸாக நான் போட்டிருக்கேன். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, அதிகபட்சம் ஒரு 20% அளவு வதங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த புதினாவை போட்டு ஜஸ்ட் லைட்டாக வதக்கி அரைக்க போகிறோம். இந்த புதினா போட்ட உடனே உப்பு, மஞ்சத்தூள், இது போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துருங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வதங்கினா உங்களுக்கு கரெக்டாக கலர் கொடுக்காது. அதனால தான் அதிக நேரம் வதக்கக்கூடாது சொல்கிறேன். நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. அரைக்கும் போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக அரைக்கணும். அதாவது வீட்டில் நல்லா கெட்டி சட்னி அரைச்சிருப்பீங்கள்ல, அந்த பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சிருங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சின்னா குக் பண்ணுற டைமிங் அதிகமாக இருக்கும். அப்படி குக் பண்ணாலும் கலர் மாறும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் கரெக்டாக அரைச்சினா நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு மண் சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய், இதுக்கு பிறகு கடுகு, இஞ்சி, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இந்த இடத்துல கடலைப்பருப்போட அளவு கம்மியாக போட்டிருப்போம், உளுத்தம்பருப்பு அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் முந்திரியும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. அந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கணும். இந்த மாதிரி வறுத்த தான் சாப்பிடும்போது கடக்கு முடக்குன்னு இருக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு கலர் வந்துடும், ஆனால் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு பெருங்காயத்தூள் போடுங்க. அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட்டு என்ன கலரில் இருக்குது, இந்த மாதிரி க்ரீனிஷ் கலர் இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பேஸ்ட்டும் இந்த தாளிப்பு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். அதிகபட்சம் 2 நிமிஷம் குக் பண்ணால் மட்டும் போதும். குக் பண்ணுற டைமில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் மேலே வரும். அந்த டைமில் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் சமைக்கிற டைமில் இஞ்சோட அளவு அதிகமானாலும் உங்களுக்கு ஒரு காரமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த காரம் குக் பண்ணுற டைமில் கொஞ்சம் அதிகமாக குக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன அவங்க கேட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும். அதனால் கரெக்டாக நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் போடுங்க. இப்போ இந்த பேஸ்ட் ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வேக வச்ச வெள்ளை சாதம். நான் யூஸ் பண்ணுறது பொன்னி ரைஸ் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அப்படிலாம் பச்சை அரிசி. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு பாஸ்மதி ரைஸு சூட்டபுளாக இருக்காது. இப்போ இந்த மசாலாவும் அதுக்கப்புறம் இந்த ரைஸும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண ஒரு சூப்பரான புதினா சாதம் ரெடி. இந்த ரைஸ் பாயில் பண்ண டைமில் ஓவர் பாயில் பண்ணோன்னா, ஓவர் பாயில் பண்ணால் நீங்கள் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, ஓவர் பாயில் பண்ணால் மேஷ் ஆகிடும். மேஷ் ஆனால் அந்த மசாலாவும் இதுவும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் ஓவர் குக் பண்ண கூட சொல்கிறேன்.
இதோட நல்ல ஸ்பைஸான உருளைக்கிழங்கு பூண்டு மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். உருளை பூண்டு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நம்பர், தக்காளி 3லேருந்து 4 நம்பர், பூண்டு 50 கிராம், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 8 நம்பர், பச்சை மிளகாய் 1லேருந்து 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, புளி 1/2 லெமன் சைஸ், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த உருளை பூண்டு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது உருளை பூண்டு மசாலா. இந்த பூண்டு மசாலா நீங்கள் வீட்டில் பண்ணுறத விட இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, அந்த தக்காளி, புளி, பூண்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, இந்த உருளை பூண்டு மசாலா அந்த சில்லி பவுடர் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, சோம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே தாளிப்பாக போட்டிருக்கோம். நம்ம சேனல் ஆல்ரெடி இந்த உருளை பூண்டு மசாலா போட்டிருக்கோம். அதில் வெங்காயம் போட்டிருக்க மாட்டேன், ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக இந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் காரத்துக்காக உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணால் பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த பூண்டு பாருங்கள், பூண்டு ஆல்மோஸ்ட் 60% வெந்திருக்கு. இந்த பூண்டு எப்படி போடணும் கேட்டிங்கன்னா, அந்த எண்ணெய் சூடான உடனே நீங்கள் பூண்டு போட்டுருக்கணும். அப்போ தான் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். லைட்டாக அந்த பவுன் ஃப்ளேவர் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போடணும். அதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பவுடர் மசாலா போடுறோம். மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னா, நல்ல ரெட்டிஷ் கலர் எடுத்து கொடுக்கும். அதே டைமில் 2 டீஸ்பூன் போதும் காரத்துக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த எண்ணெயிலே இந்த மசாலா நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். வதக்கி முடித்த பிறகு தண்ணி ஊற்றுறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா வேக வைக்க ஆரம்பிக்கிறோம். நல்லா வேக வைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மசாலா பச்சை வாசனை போன பிறகு தக்காளி தூக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்திருக்கும், நல்ல ரெட்டிஷ் கலரில். இதுக்கப்புறம் வேக வச்சு உருளைக்கிழங்கு போட போகிறோம். இப்போ பாருங்கள் மசாலா எப்படி இருக்குது, பார்க்கும் போது சாப்பிடும் போல் இருக்குல்ல. அதிகமான காரம்லாம் இருக்காது, சாப்பிடும்போது அப்படி ஒரு காரம் வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் புளி தண்ணி போட்டிருக்கோம். இந்த புளி தண்ணி எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா, ஏற்கனவே புளிப்புக்காக தக்காளி போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு ஷார்ப்பான ஒரு டேஸ்ட் கொடுக்கணும்னா இந்த புளி தண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுறோம். நல்ல மசாலா வெந்த பிறகு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு போடுறோம். உருளைக்கிழங்கு பச்சையாகவும் போடலாம், இந்த மாதிரி வேக வச்சும் போடலாம். இந்த மாதிரி வேக வச்சு போடும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். முக்கியமாக நீங்கள் வேக வைக்கும் போது உப்பு கரெக்டாக போட்டுருக்கணும் இந்த உருளைக்கிழங்குல. இதுக்கப்புறம் இந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மசாலாவில் 1-2 பெரிய உருளைக்கிழங்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிழங்கு இருந்தால் லைட்டாக மேஷ் பண்ணுங்கள் உங்களோட கரண்டி வச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போடுறோம். அதுக்காக எல்லா உருளைக்கிழங்கும் மேஷ் பண்ண வேண்டாம், பெருசாக இருந்தால் மட்டும்தான். ஏன் கேட்டேன்னா, அந்த உப்பும் காரம் கொஞ்சம் அந்த பெரிய கிழங்குல சரியாக தெரிய வராது. அதனால தான் கொஞ்சம் லைட்டாக மேஷ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த இடத்துல அப்படியே நல்லா குக் பண்ணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலா போட்டு குக் பண்ணும்போது என்ன வேணும்னா, அந்த புளிப்பு, காரம், அதுக்கப்புறம் அந்த பூண்டோட வாசனை எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு சேர்ந்து வரும். இந்த ரெசிபி நீங்கள் முடித்த பிறகு சாப்பிடும்போது என்ன ஃபீல் வரும்னா, அந்த பூண்டோட வாசனை, அந்த காரம், அந்த புளிப்பு இதெல்லாம் சேர்த்து கிடைக்கும். அல்டிமேட்டான ரெசிபி. என்ஜாய் பண்ணுங்கள்.